இப்போ ஏற்கனவே ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐடியை மாற்றி அமைத்த வரலாறுகள் இருக்கிறதா, அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் பொதுவா இதுல இவங்க கேட்கறதுமே ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, வழக்கு விசாரணை அமைப்பாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல, மேலும் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு நீதிபதி அதே நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்தது எவ்வாறுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த நீதிபதி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாருன்னு சொன்னா, அப்ப காவல்துறையோட அந்த விசாரணைக்கு என்ன மாதிரியான மதிப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இவங்க அங்க சொல்வதற்கு, அதை கடத்துவதற்கு, நீதிபதிகளிடம் சொல்வதற்கு முயற்சி செய்வாங்க. நீங்க சொன்னது போல நீதிமன்றங்கள்ல சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது என்பது இப்ப இவங்களுக்கு தாவேக்காக எதிராக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுமே உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ராக்காருக்கு தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு உயர்நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழு தான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் இப்ப இவங்களுமே சிபிஐ மாற்ற சொல்லி போன வழக்குலதான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில, உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி இப்ப உச்ச நீதிமன்றத்தை கேட்கிறாங்க. இப்ப இவங்களுமே அதுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க. சிபிஐ கூறிய வழக்கு இவங்களுமே எனக்கு ஒரு எஸ்ஐடி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இதுக்கு சிபிஐ கொடுக்க போறாங்களா இல்ல இவங்க கேட்கிற மாதிரி எஸ்ஐடி கொடுக்க போறாங்கன்றதா என்பது குறித்து ஒரு கேள்வியா இருக்கு. சிபிஐ வழக்கு மாறுவதற்கான விஷயங்கள் இவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸா என்ன வச்சிருக்காங்க, என்னென்ன இது வாதங்களா வைக்கப்பட்ட விஷயங்கள் எவிடன்ஸா என்னென்ன கொடுத்திருக்காங்க என்பது நமக்கு கோர்ட்டோட அந்த விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த விசாரணைகள் முடியும் பட்சத்துலதான் சிபிஐக்கு போக போதா, எஸ்ஐடிக்கு போக போதா, அதாவது உச்ச நீதிமன்றத்தை எஸ்ஐடிக்கு போக போதா, இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காவல்துறையே தொடங்கட்டும், காவல்துறை தொடர்ந்து நடைபெறட்டும், ஒருவேளை அதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா மீண்டும் மனு தாக்கல் பண்ணுங்க, நாங்க அப்ப அதை பரிசீலனை பண்ணி அப்ப என்ன உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமோ சொல்றோம் அப்படின்றத சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே இந்த 3 ஆங்கிள்லயுமே பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இந்த 3 ஆங்கிள் எதை வேணா எடுக்கலான்றதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கு. டார்கெட் இப்போ தமிழ்நாடு அரசு தங்களுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க? சென்னை உயர்நீதிமன்றத்திலையோ உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையோ என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க, அதை நினைவு கூற முடியுமா? இல்ல, தமிழ்நாடு அரசு தங்களுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க நினைவு கூறுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல நடைபெற்ற வழக்கின் போது, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை நடைபெற்ற அந்த பொதுநல வழக்கு தினேஷ் என்பவர் ஒரு கோரிக்கை மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதாவது வெளிவாதத்தை சேர்ந்த தினேஷ் சென்னையில இருக்காரு, ஒரு பொதுநல வழக்கு பதிவு பண்றாரு. இந்த 41 பேர் மரணம் அடைந்த வழக்கு தொடர்பா பதிவு செய்த வழக்குதான் தாவேகா தலைவர் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு கடுமையான கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரு. அப்பொழுது நீதிபதி சொன்ன கருத்துக்கும் தாவேகா வழக்கறிஞர்களுக்கும் தான் அதிக அந்த கருத்து வாதங்கள் நடைபெற்றது. அரசு தரப்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்றதை மட்டும்தான் சுட்டிக்காட்டினாங்க. இன்னும் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் காவல்துறையினுடைய செயல்பாடுகளுமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு கடுமையான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க காவல்துறை கண்மூடித்தனமா இருந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க பார்க்காமலே இருந்தீங்க, செயல்படாமலே இருந்திருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு ஃபேவர் பண்றீங்களா, தாவேக்காக்கு எதுவும் ஃபேவர் பண்ணீங்களா, இப்படியான விஷயங்கள் கேட்டதுங்க. இந்த கேள்விகளுக்கு தமிழக காவல்துறை பதில் அளிச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உச்சநீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய விஷயத்திலுமே தினேஷனுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்காங்க. தினேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சென்னை வெளிவாகத்தை சேர்ந்தவர், சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டவர். அவரோட கோரிக்கை என்னன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழக அரசு கேள்வி கேட்டிருக்கு. அப்போதான் இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, தினேஷ் என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டார்னா, அரசியல் கட்சிகளுக்கு நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும், அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்க கூடாது என்ற தினேஷ் வழக்கு தொடர்ந்தாரு. தமிழ்நாடு அரசு இப்ப அங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்ட விஷயத்துல நீங்கள் கூறியது போல தாவேகா விஜய் தலைவரையும் கடுமையாக விமர்சித்தனர். அதே போல காவல்துறையையும் கடுமையாக விமர்சித்தனர். அவங்க காவல்துறை அவங்க கேள்வி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னாங்க. இல்ல, நாங்க கரெக்டா தான் நடந்துக்கிட்டோம், கண்மூடித்தனமா இல்ல, இந்த ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், நாங்க யாருக்கும் ஃபேவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க பண்ணவும் இல்லைன்ற மாதிரியான பதில்கள் தான் அளிச்சுட்டு வந்தாங்க. தற்போது அந்த தினேஷ் மனு மீதான நடைபெற்ற விசாரணையில தான் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுனால அந்த தினேஷ் யாரு, அவரோட கோரிக்கை என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் கோரிக்கைகள் என்னன்றது சொல்லியிருக்காங்க. தற்போது நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டி நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனுவை நிலுவையில் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க தினேஷ் இந்த மாதிரி சொன்னாரு, எஸ்ஓபி போடணும் இந்த மாதிரி ரோட் ஷோஸ்க்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு, அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லல, அது இப்போ நிலுவையில இருக்கே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர்
விரைவில் வந்து நம்ம வந்து அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், வழிகாட்டு நெறிமுறையை வந்து உருவாக்குவது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. எனவே அதற்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு தரப்பில் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் அல்லது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு தரப்புல பல்வேறு பதில்களை வாதமாக வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கேள்விகள் நீதிபதிகள் அடுத்தடுத்து கேட்டு வராங்க. அதற்கு தமிழக அரசும் பல்வேறு பதில்களை சொல்லிட்டு வராங்க சார். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யார் யார் என்ன வாதங்களை முன்வைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இதனை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.